Hi friends, good morning. இது உங்கள் TAF IAS Academy. நாம் இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்பு நிகழ்வுகளை கவனமாக பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கண்டெஸ்ட் டெஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய TAF IAS Academy அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் TAF IAS Academy சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டுமல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நம்ம 10 டேஸுக்கு ஒருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸை வந்து பிடிஎஃபாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய பிடிஎஃபை நீங்கள் 10 நாளைக்கு ஒரு தடவை நம்மளுடைய டெலகிராம் சேனலில் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுபோக நம்மளுடைய மாதாந்திர நடப்பு நிகழ்வுகள் எல்லா பிடிஎஃப்மே நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் கொடுக்குறோம். தற்பொழுது மேம்படுத்தப்பட்டிருக்கிற நம்மளுடைய TAF IAS Academy வெப்சைட்லையும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்படக்கூடியவங்க அதில் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிடுங்க. சரிங்களா? ரைட். நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நேற்று விழுந்திருந்தால் பரவாயில்லை, இன்று எழுந்து நில்லுங்கள், மீண்டும் ஓடுங்கள். சரியா? நாம் ஒரு செயலை செய்யும் போது நிறைய இடர்பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன போயிடக்கூடாதுன்னு சொன்னால், ஒடிஞ்சு போய் அப்படியே கீழே விழுந்து அப்படியே நம்ம திரும்ப மீண்டும் எழ முடியாத ஒரு நிலையை அடைஞ்சு விடக்கூடாது. உடனடியாக நாம் எதிர்க்க பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நேற்று விழுந்திருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம மீண்டும் எழுந்திருந்து ஓட தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சாதனையாளர்களாக வெற்றியாளர்களாக மாறுவோம். சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்குறோம். நேற்று விழுந்திருந்தால் பரவாயில்லை, விட்டுருங்க, இன்று எழுந்து நில்லுங்கள், மீண்டும் ஓடுங்கள். சரிங்களா? ரைட். நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஆகஸ்ட் 1ஆம் தேதியான இன்றைய தினம் அனுசரிக்கப்படக்கூடிய நிறைய தினங்களை நாம் என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே பார்க்க இருக்கிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தினம் என்ன அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு லங் கேன்சர் டே. சரிங்களா? அதாவது உலகளாவிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் மத்தியில் நுரையீரலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக இந்த தினமானது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அதாவது நுரையீரலில் புற்றுநோய் ஏற்படுவது அப்படிங்கிறது புகையிலையை சிகரெட்டை பயன்படுத்தக்கூடியவங்களுக்காக மட்டும்தான் வருது அப்படிங்கிறதுலாம் இல்லை, அதையும் தாண்டி பயன்படுத்தாதவர்களையும் பாதிக்கிறது. அதற்கு காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வகைகள் சொல்கிறாங்க, அதுபோக காற்றினுடைய தூய்மை சொல்கிறாங்க. காற்று மாசுபாட்டின் காரணமாக என்ன ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் நுரையீரலில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் காற்று மாசுபாட்டிலேருந்து நம்மளுடைய நுரையீரலை பாதுகாப்பதன் மூலமாகவும் புகையிலை, பீடி, சிகரெட் போன்ற விஷயங்கள்லேருந்து நம்மளுடைய நுரையீரலை பாதுகாப்பது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் வேர்ல்டு லங் கேன்சர் டே ஆகஸ்ட் 1ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டு இதற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் க்ளோஸ் த கேர் கேப், எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் அக்சஸ் டு கேன்சர் கேர். அதாவது கவனிப்பு இடைவெளியை மூடு, புற்றுநோய் சிகிச்சைக்கான அனைவருக்கும் தகுதியானது அப்படிங்கிறது இந்த ஆண்டு கருப்பொருளாக அமைந்தது. சரியா? இப்போ முதல்ல நம்ம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் நுரையீரலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் குறித்த புரிதலை, விழிப்புணர்வை, அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வேர்ல்ட் லங் கேன்சர் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் 1ஆம் தேதியான இன்றைய தினம் உலக தாய்ப்பால் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் முதல் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் குறிப்பாக கர்ப்பிணிகள், குழந்தைகளை ஈண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் தங்களுடைய பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பது குறித்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது பச்சிளம் குழந்தைகளுக்கு, பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சத்தான உணவாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் தாயினுடைய அந்த தாய்ப்பால் இருக்குது. குழந்தை பிறந்ததுலேருந்து சற்றேறக்குறைய 2 ஆண்டுகள் வரைக்கும் தாய்ப்பால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான, அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி பெற்றிருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக மாறும் அப்படிங்கிறத ஐநாவினுடைய ஆய்வறிக்கை சொல்லுது. அந்த அடிப்படையில் மக்கள் மத்தியில் குறிப்பாக குழந்தை பெற்றெடுத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் மத்தியில் தாய்ப்பால் கொடுக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் இந்த தினம் மற்றும் வாரம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டு தினத்திற்கான வாரத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் க்ளோசிங் த கேப், பிரஸ்ட்-ஃபீடிங் சப்போர்ட் ஃபார் ஆல், இடைவெளியை மூடுதல், அனைவருக்கும் தாய்ப்பால் ஆதரவு அப்படிங்கிறது இந்த ஆண்டு தினத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான. இப்போ நான் முதல்ல தெரிஞ்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்ததிலிருந்து குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் உலகளாவிய அளவில் ஆகஸ்ட் 1 தேதி உலக தாய்ப்பால் தினமாகவும் ஆகஸ்ட் 1 வாரம் உலக தாய்ப்பால் வாரமாகவும் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா?
அடுத்த பார்க்கக்கூடிய தினம் என்ன அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் விமன் ரைட்ஸ் டே. ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்தியாவில் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019 ஆகஸ்ட் 1 முஸ்லீம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. அதை நினைவு கூறுவதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இஸ்லாமிய ஆண்கள் வந்து பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் முத்தலாக் கூறி அந்த விவாகரத்து கேட்கக்கூடிய விஷயம் அது ஒரே நேரத்தில் ட்ரிபிள் தலாக் சொல்லியிருந்தாங்க. அது சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. அது குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும் முத்தலாக் சொல்லி விவாகரத்து செய்வது தவறு அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும் அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதற்காகவும் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 2019 இந்த முஸ்லீம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 கொண்டு வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி அது அமல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக கருதப்பட்டு அந்த அடிப்படையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் விமன் ரைட்ஸ் டே, இஸ்லாமிய பெண்களுக்கான முஸ்லீம் பெண்களுக்கான உரிமை தினமாக அது இந்தியாவில் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அதாவது 2019 ஆகஸ்ட் 1 முத்தலாக் தடை சட்டம் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டதை நினைவு கூறுவதற்காக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முஸ்லீம் பெண்கள் உரிமைகள் தினம் இந்தியாவில் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் ஆகஸ்ட் 1ஆம் தேதியான இன்றைய தினம் WWW வேர்ல்டு வைடு வெப் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இன்றைக்கி இணையம் இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. உலகினுடைய பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய தகவல்களை நம்ம தெரிந்து கொள்வதற்கான மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை தொடர்பு கொள்வதற்கான ஒரு முக்கியமான அம்சமாக எது கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த வேர்ல்டு வைடு வெப் என அழைக்கப்படக்கூடிய WWW இணையம் தான் காரணம். இதை யார் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டன் நாட்டை சார்ந்த டிம் பெர்னஸ்லி அப்படிங்கிறவர். அவர் தனது ஆய்வகத்தில் சக நண்பர்களை தொடர்பு கொள்வதற்காக உருவாக்கின ஒரு விஷயம்தான் இன்றைக்கி உலகத்தையே இணைக்கக்கூடிய ஒரு பெரிய இணையமாக மாறி இருக்குது. அந்த அடிப்படையில் இணையத்தினுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும் இணைய சேவைகளை ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு கொடுத்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வேர்ல்டு வைடு வெப் டே WWW டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இதே ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்தியாவில் தேசிய காகித தினம் நேஷனல் பேப்பர் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி பேப்பர்லெஸ் உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பேப்பர் இல்லாத நடவடிக்கைகளுக்கு நாடாளுமன்றங்கள் சட்டமன்றங்கள் உட்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இருந்தாலும் இந்தியாவில் அதாவது 1940 புனே மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் முதல் முறையாக இந்தியாவினுடைய முதலாவது கைவினை காகித ஆலை, அந்த ஆலையோட பேர் என்ன சொன்னால் பேப்பர் டெல்ஸ், அது தொடங்கப்பட்டிருக்குது. அதை நினைவுகூறுவதற்காக தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியை நேஷனல் பேப்பர் டேயாக தேசிய காகித தினமாக அனுசரிக்கிறோம் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த உலகத்தில் 100% மறுசுழற்சிக்கு உட்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால் காகிதம். சரிங்களா? ரைட். நம்ம நாம் தெரிஞ்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் 1940 இதே ஆகஸ்ட் 1ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் புனேல இந்தியாவினுடைய முதலாவது கைவினை காகித ஆலையான பேப்பர் டெல்ஸ் உருவாக்கப்பட்டதை நினைவுகூறுவதற்காக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தேசிய காகித தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் தகவல் என்னன்னு சொன்னால் நியமனம். யார் எந்த பதவிக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். யூபிஎஸ்சினா நமக்கு தெரியும். அதாவது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் யூபிஎஸ்சி. இந்தியாவில் மிக முக்கியமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள் நடத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான உயரிய அமைப்பாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் யூபிஎஸ்சி இருக்குது. யூபிஎஸ்சியினுடைய தலைவராக சமீபத்தில் இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் மனோஜ் சோனி. சரிங்களா? அவர் சமீபத்தில் தனிப்பட்ட காரணங்களுக்காக என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார். இப்போ அவர் ராஜினாமா பண்ணதுனால அந்த இடத்துக்கு புதிதாக ஒருத்தவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான பிரித்தி சுதன் அப்படிங்கிறவங்க அந்த போஸ்ட்டுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்தியாவினுடைய தற்போதைய குடியரசுத் தலைவராக திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் அரசியல் சாசனத்தினுடைய 316 A பிரிவின்படி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இவங்க வந்து எது வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் 2025 ஏப்ரல் வரை. ஏன்னா இந்த ஏப்ரலில் அவங்களுக்கு 65 வயசு ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை மறு உத்தரவு வரக்கூடிய வகையும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த போஸ்டிங்கில் தலைவராக இருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். இவங்க இதற்கு முன்னால் இந்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகள் என்ன பண்ணியிருக்காங்க சொன்னால் சற்றேறக்குறைய 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த பிரீத்தி சுதன். இந்தியாவுடைய முன்னாள் சுகாதாரத்துறை செயலராக அவங்க பணியாற்றி இருக்கிறாங்க. அதே போல் உலக வங்கியினுடைய
ஆலோசகராகவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் பணியாற்றியிருக்கிறாங்க. ஒரு நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்த ஒரு நபரை. அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சியினுடைய உறுப்பினராகவும் அவங்க நீண்ட காலம் பணியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் யூபிஎஸ்சியினுடைய புதிய தலைவராக தற்போது அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்க ஆந்திர பிரதேச மாநிலத்தை சார்ந்த ஐஏஎஸ் கேடரில் வருவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? ரைட். அப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் யூபிஎஸ்சியினுடைய தலைவராக இருந்த மனோஜ் சோனி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார். அதற்கு பதிலாக யூபிஎஸ்சியில் உறுப்பினராக இருந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான உலக வங்கியினுடைய ஆலோசகராகவும் இந்தியாவினுடைய முன்னாள் மருத்துவத்துறை செயலராகவும் சுகாதாரத்துறை செயலராகவும் பணியாற்றியவருமான பிரித்தி சுதன் அவர்களை இந்தியாவினுடைய தற்போதைய குடியரசுத் தலைவர் அவர்கள் அரசியல் சாசனத்தினுடைய 316வது ஏ பிரிவின் கீழ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் யூபிஎஸ்சியினுடைய புதிய தலைவராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு பொறுப்பேற்க இருக்கிறாங்க. பொறுப்பேற்றதுலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு 65 வயசு ஆகிற வரைக்கும் இல்லை மறு உத்தரவு வரது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த பதவியில் தொடருவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்மளுடைய நபர் யாருன்னு சொன்னால் ரஹாஃப் அல்லானா. சரிங்களா? ரஹாஃப் அல்லானா இந்தியாவை சார்ந்த ஒரு கலைஞர். அதாவது பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணுதாங்க அப்படின்னு சொன்னால், கலை கலாச்சாரம் இலக்கியம் போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களுக்கும் குறிப்பாக இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கலை கலாச்சார விஷயங்களை இணைக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய நபர்களையும் தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் என்ன பண்ணுதாங்க அப்படின்னு சொன்னால் விருது ஒன்று வழங்கிட்டு வராங்க. அந்த விருதோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். அந்த விருதோட பேர். சரிங்களா? இப்போ இந்த ஆண்டுக்கான அந்த விருதுக்காக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியாவை சார்ந்த ரஹாஃப் அல்லானா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் தெற்காசிய புகைப்படை கலை மற்றும் இந்திய பிரான்ஸ் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதில் இவருடைய பங்களிப்பை மெச்சுவதற்காக சிறப்பு செய்வதற்காக வேண்டி என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் அவருக்கு இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளில் இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதர் அவருக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? நாம் என்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் சார்பில் கலை கலாச்சாரம் இலக்கியம் துறைகளில் சிறப்புடைய செயல்படக்கூடிய நபர்களுக்கும் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கலை கலாச்சார தூதராக செயல்படக்கூடிய நபர்களுக்காகவும் வழங்கப்படக்கூடிய விருதான ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய விருது இந்தியாவை சேர்ந்த ரஹாஃப் அல்லானாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த தகவல் என்ன சொன்னால் காந்தி மண்டேலா விருது 2020. சரிங்களா? அதாவது இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய காந்தி மண்டேலா ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுதாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் காந்திய மற்றும் மண்டேலாவினுடைய கொள்கைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு இந்த உலகத்திற்கு சேவைகளை ஆற்றக்கூடிய மூத்த நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த விருதை வழங்கிட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அந்த அடிப்படையில் 2020ஆம் ஆண்டுக்கான விருதுக்காக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் குவாத்தமாலா அப்படிங்கக்கூடிய நாட்டை சார்ந்த ரிகோ ஃபெர்டா மென்ஸ்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க குவாத்தமாலாவில் நடைபெற்ற உள்நாட்டு போரில் அந்த நாட்டினுடைய மக்களுக்காக பாடுபட்டவங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய உரிமைகளுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் போரிட்டாங்க. அந்த நாட்டில் நடைபெற்ற உள்நாட்டு கலவரத்தில் குழப்பத்தில் தன்னுடைய குடும்பத்தையே இழந்தவங்க தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த குவாத்தமாலா அவர்கள். இந்த ரிகோ ஃபெர்டா மென்ஸ்டம் அவர்கள் குவாத்தமாலாவை சார்ந்தவங்க. இப்போ அவங்க தன்னுடைய தாய்நாட்டிற்காக செய்த சேவைகள் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் காந்திய வழியில் போராட்டங்களை நடத்தி ஒரு வெற்றி பெற்றதன் காரணத்திற்காக உலகளாவிய அளவில் வழங்கப்படக்கூடிய முக்கியமான விருதான இந்த காந்தி மண்டேலா விருதுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இவங்க ஏற்கனவே 1992 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பரிசில் 2019ஆம் ஆண்டுக்கான பரிசு பார்த்தீங்கன்னு சொன்னால் தலாய் லாமாவுக்கு வழங்கப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சரியா? நாம் தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் பல்வேறு துறைகளில் சிறப்புற சேவைகள் ஆற்றக்கூடியவங்க நாட்டிற்கும் மக்களுக்கும் சேவையாற்றக்கூடிய நபர்களை சிறப்பு செய்வதற்காக இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய காந்தி மண்டேலா அறக்கட்டளை சார்பில் வழங்கப்படக்கூடிய 2020ஆம் ஆண்டுக்கான காந்தி மண்டேலா விருது அந்த ஆண்டிற்காக குவாத்தமாலாவை சார்ந்த ரிகோ ஃபெர்டா மென்ஸ்டம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க அந்த நாட்டில் பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதார உரிமைகளுக்காக நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்தினவங்க. 1992 அமைதிக்கான நோபல் பரிசையும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த தகவல் என்ன சொன்னால் கொல்கத்தாவில் சமீபத்தில் திறக்கப்பட்ட ஒரு அலுவலகத்தை தான் பார்க்குறோம். என்ன திறக்கப்பட்டிருக்கு கொல்கத்தாவில் அப்படின்னு சொன்னால், கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய புவியியல் ஆய்வு மையம், அதாவது 1851 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதனுடைய தலைமையகம் கொல்கத்தாவில் இருக்குது. இப்போ கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தினுடைய ஒரு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேசிய நிலச்சரிவு முன்னறிவிப்பு மையம், அதாவது நேஷனல் லேண்ட்ஸ்லைட் ஃபார்காஸ்டிங் சென்டர் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் திறக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது கடந்த ஒரு சில தினங்கள் முன்னால் திறக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் நாம் வயநாட்டில் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் நடைபெற்ற இந்த நிலச்சரிவை நம்ம பார்க்குறோம். சரிங்களா?
அது எதற்காக இந்த மையம் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் 13% பகுதிகள் வந்து நிலச்சரிவு அபாயத்துக்கு உள்ளான பகுதிகளாகத்தான் இருக்குது. அப்படி நிலச்சரிவுக்கு அபாயத்துக்கு உள்ளாகக்கூடிய இந்த மாநிலங்களுக்கு முன்னரே சரியான முறையில் தகவல்களை தெரியப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தேசிய நிலச்சரிவு முன்னறிவிப்பு மையம். இப்போதைக்கு கொல்கத்தாவில் திறக்கப்பட்டிருக்குது. 2030 ஆண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளும் இதனுடைய பிராந்திய அலுவலகங்கள் திறக்கப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? அதாவது ஒரு மாநிலத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலை, இன்னும் பல்வேறு நாட்டினுடைய பல்வேறு இமயமலை பகுதிகள் உட்பட பல்வேறு பகுதிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலச்சரிவு அபாயத்துக்கு உள்ளான பகுதிகளாக இருக்குது. அந்த பகுதிகளை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு முன்னரே தகவல்களை சரியான முறையில் தெரியப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான முறையில் வெளியேற்றுவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதற்கான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் இந்த மையம் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். இந்த திறப்பு விழாவின் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வெப் போர்ட்டலும் ஒரு மொபைல் ஆப் வெளியிடப்பட்டிருக்குது. அதாவது பூஷன் கெட் அப்படிங்கக்கூடிய வெப் போர்ட்டல், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஷ்கலன் அப்படிங்கக்கூடிய ஒரு மொபைல் செயலி வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலச்சரிவு அபாயம் குறித்த தகவல்களை முன்னரே பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வெப் போர்ட்டல் மற்றும் மொபைல் செயலி அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் நிலச்சரிவு அபாயத்துக்கு உள்ளாகக்கூடிய மாநிலங்களுக்கு அந்த நிலச்சரிவு குறித்த தகவல்களை முன்கூட்டியே வழங்குவதற்காக இந்திய அரசாங்கம் சார்பில் கொல்கத்தாவில் அமைந்திருக்கக்கூடிய இந்திய புவியியல் ஆய்வு மையத்தினுடைய அலுவலகத்தினுடைய ஒரு பகுதியில் தேசிய நிலச்சரிவு முன்னறிவிப்பு மையம் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூஷன்கட் அப்படிங்கக்கூடிய வெப் போர்ட்டலும் பூஷ்கலன் அப்படிங்கக்கூடிய மொபைல் செயலியும், அதாவது நிலச்சரிவு குறித்த தகவல்களை பொதுமக்கள் முன்னரே தெரிந்து கொள்வதற்காக அவங்களை சரியான நேரத்தில் அந்த தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வெப் போர்ட்டலும் மொபைல் செயலியும் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்மாயில் ஹனியே படுகொலை. சரிங்களா? யார் இந்த இஸ்மாயில் ஹனியே அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அப்படிங்கக்கூடிய அந்த போராட்ட குழுவினுடைய அரசியல் பிரிவு தலைவராக விளங்கியவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்மாயில் ஹனியே. இவர் ஈரான் நாட்டிற்கு ஒரு விஷயமாக, அதாவது ஈரான் நாட்டில் புதிய அதிபர் சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார், மசூத் பெசஸ்கியான் நமக்கு தெரியும். அவர் வந்து பதவியேற்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்மாயில் ஹனியை வந்து ஈரானுக்கு வந்திருந்தார். பதவியேற்பு நிகழ்வுகள் முடிந்ததுக்கப்புறமாக அவர் தங்கியிருந்த அந்த வீட்டின் மீது குண்டு வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் என்ன செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. ஈரான் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலை தான் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது. ஏன் அப்படி சொன்னால் கடந்த ஆண்டு அக்டோபரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹமாஸ் இயக்கத்தினர் வந்து இஸ்ரேலுக்குள்ள நுழைந்து நிறைய பேரை பயண கைதிகளாக பிடிச்சிட்டு வந்தாங்க, பணைய கைதிகளாக. அதற்கு அடுத்து தொடங்கிய அந்த சண்டை அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றளவும் பாலஸ்தீனத்திலையும் இஸ்ரேலையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். சற்றேறக்குறைய 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த சூழ்நிலையில தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹமாஸ் இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனி என்ன செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னால் ஈரானில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இஸ்ரேல் அரசாங்கம் இதற்கு இன்னும் முறைப்படி பொறுப்பேற்கல் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரைட். அப்போ நான் தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய போராட்ட குழுவான ஹமாஸ் இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியே ஈரானில் நடைபெற்ற குண்டுவீச்சு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். நம்ம ரீகேப்பாக இருக்கிற ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1 உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் நுரையீரல் ஏற்படக்கூடிய புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேர்ல்டு லங் கேன்சர் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்த இடத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் க்ளோஸ் த கேர் கப், எவ்ரிஒன் டிசர்வ்ஸ் ஆக்சஸ் டு கேன்சர் கேர் அப்படிங்கிறது இந்த இடத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் 1 மற்றும் ஆகஸ்டினுடைய முதல் வாரம் உலகளாவிய அளவில் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் மத்தியில் தாய்ப்பால் கொடுப்பதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதற்காக உலக தாய்ப்பால் தினம் மற்றும் உலக தாய்ப்பால் வாரம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இடத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் க்ளோசிங் த கேப், பிரஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட் ஃபார் ஆல் அப்படிங்கிற இந்த இடத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் முத்தலாக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம், அதாவது முஸ்லீம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 ஆகஸ்ட் 1 இந்தியாவில் நடைமுறைக்கு வந்திருக்குது. அதை நினைவு கூறுவதற்காக ஆகஸ்ட் 1 இந்தியாவில் முஸ்லீம் பெண்கள் உரிமைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து இணையம். நாம் இன்னைக்கு இணையமான ஒரு உலகத்தில் தான் இணையத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இணையத்தினுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆகஸ்ட் 1 வேர்ல்டு வைடு வெப் டே WWD அனுசரிக்கப்படுகிறதுங்கிற பார்க்குறோம். பிரிட்டனை சார்ந்த டிம் பெர்னஸ்லி அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் இணைய பயன்பாட்டை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து இந்தியாவில் 1940 மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் இந்தியாவினுடைய முதலாவது கைவினை காகித தொழிற்சாலை, அதாவது பேப்பர் டெல்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த
ஃபேக்டரி தொடங்கப்பட்டதை நினைவுறுவதற்காக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தேசிய காகித தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து யூபிஎஸ்சியினுடைய தலைவராக இருந்த மனோஜ் சோனியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த யூபிஎஸ்சியினுடைய உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் இந்தியாவினுடைய முன்னாள் ஒன்றிய சுகாதாரத்துறை செயலராகவும் உலக வங்கியினுடைய ஆலோசகராகவும் பணியாற்றி இருக்கக்கூடிய பிரித்தி சுதான் அவர்கள் வந்து யூபிஎஸ்சியினுடைய புதிய தலைவராக இந்திய குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய 316வது ஏ பிரிவின் கீழ் நியமனம் செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். பொறுப்பேற்றதிலிருந்து 65 வயது வரைக்கும், அதாவது சற்றேறக்குறைய 2025 ஏப்ரல் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இளம் உத்தரவு வரக்கூடிய வரைக்கும் அவங்க அந்த பொறுப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அடுத்த பார்த்த என்ன அப்படின்னு சொன்னால் பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கலை கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சிறப்புற செயல்படக்கூடியவங்களுக்கு 2 நாட்டினுடைய கலை கலாச்சாரத்தை இணைக்கக்கூடிய வகையில் பாடுபடக்கூடியவங்களுக்கு பிரான்ஸ் அரசாங்கம் சார்பில் வழங்கப்படக்கூடிய ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய விருது இந்தியாவை சேர்ந்த ரஹாஃப் அல்லான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. தெற்காசிய புகைப்படக்கலை மற்றும் இந்திய பிரான்ஸ் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதற்காக வேண்டி பிரான்ஸ் அரசாங்கம் அவருக்கு இந்த விருதை கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து இந்தியாவில் அமைந்திருக்கிற காந்தி மண்டேலா அறக்கட்டளை காந்தி மற்றும் மண்டேலாவினுடைய கொள்கைகளை உலகளாவிய அளவில் பின்பற்றக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து காந்தி மண்டேலா விருதை வழங்கிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் 2020ஆம் ஆண்டுக்கான காந்தி மண்டேலா விருது குவாத்தமாலா நாட்டை சார்ந்த ரிகோ பெர்டா மென்ச்டம் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இவர் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்காக பாடுபட்டவர். மேலும் உள்நாட்டு கலவரத்தில் தன்னுடைய குடும்பத்தை இழந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். 1992 அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 2019 இதே காந்தி மண்டேலா விருது தலாய் லாமாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய போராளி குழுவான ஹமாஸ் இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியை ஈரானில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய அரசாங்கம் கொல்கத்தாவில், அதாவது இந்திய புவியியல் ஆய்வு மையம் 1854 தொடங்கப்பட்ட அந்த மையம் கொல்கத்தாவில் அதனுடைய தலைமையகம் அமைஞ்சிருக்குது. அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிலச்சரிவு குறித்த தகவல்களை முன்கூட்டியே மாநில அரசாங்கங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக தேசிய நிலச்சரிவு முன்னறிப்பு மையம், அதாவது நேஷனல் லேண்ட்ஸ்லைட் ஃபோர்காஸ்டிங் சென்டர் வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவில் சற்றேறக்குறைய 13% பகுதி பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு அபாயத்துக்குள்ளான பகுதிகளாக இருக்குது. நிலச்சரிவு குறித்த தகவல்களை முன்னரே பொதுமக்கள் தெரியப்படுத்துவதற்காக இந்த நிகழ்வுகளின் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூஷன்கட் அப்படிங்கக்கூடிய இணையதளமும் வெப்போர்ட்டலும் புஷ்கலன் அப்படிங்கக்கூடிய மொபைல் செயலும் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கண்டெஸ்டில் கலந்துக்கிடுங்க. உங்களுக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.